ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேமஸான ஒரு பிரசிடென்ஷியல் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னா, அது போன வருஷம் செப்டம்பர் மாதம் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் சைன் பண்ண $100,000 ஃபீஸ் கட்டணும் அந்த ஒரு சில H-1B ஃபைலிங் கேட்டகரிக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பிரசிடென்ஷியல் ப்ரொக்ளமேஷன் தான். அண்ட் அது நடந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. அண்ட் இந்த 6 மாசத்துல நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சம்பந்தப்பட்ட ஒரு ரியாலிட்டி என்ன அப்படின்னு இங்கே இருக்கிற அட்டார்னிஸ் மத்தியில் என்ன பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க. H-1B ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் என்ன அப்படின்னு யாரை கேட்டாலும் இந்த $100,000 ஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் தான் சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு பாப்புலர்னா, அமெரிக்கா வீசா அப்படின்னா என்னன்னே தெரியாதவங்க கூட இவ்வளோ காசு கட்டுற மாதிரி ரூல்லாம் போட்டுட்டாங்களாமே அப்படின்னு கேட்குற அளவுக்கு இது அவ்வளோ பாப்புலராக இருந்துச்சு. அண்ட் இது ஆக்சுவலாக வரும்போதே ஒரு பிரச்சனையோட வந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பிரசிடென்ட் ட்ரம்ப் சைன் பண்ணும்போது அது பக்கத்தில் காமர்ஸ் செக்ரட்டரி ஹவர்ட் லட்னிக் அவர் தான் இருந்தார். அவர் என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேச்சுவார்த்தையில் பேசும்போது எல்லா வீசாவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ அந்த நேரத்தில், அதாவது ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரத்துக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் சைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு இது எல்லா வீசாவும் அஃபெக்ட் ஆக போகுது, இதுக்கப்புறம் இங்கே யூஎஸ்குள்ளே இருக்க ரெனியூவல்ஸும் அஃபெக்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் தான் அப்போதைக்கு இருந்துச்சு. நிறைய பேர் பேனிக் ஆனாங்க. அதனால சில பல விஷயங்கள் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதுக்கப்புறம் இல்லை இது ஒரு நியூ ஃபைலிங்க்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி கிளாரிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு யூஎஸ்ஏஎஸ் கைட்லைன்ஸ் தான் பப்ளிஷ் பண்ணுச்சு. ஸோ இந்த அளவுக்கு தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் வரும்போது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ஜர்க்கோட வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது சம்மந்தமாக அப்போதைக்கு நீங்கள் எந்த ஒரு அட்டார்னிஸ் கிட்ட பேசியிருந்தாலும், இமிகிரேஷன் அட்டார்னிஸ் கிட்ட நீங்கள் பேசியிருந்தாலும் அவங்க இப்போதைக்கு இதுதான் தெரியும், ஆனால் இது எப்படி ஒரு சில க்ரைட்டீரியாலாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. இது போக போக கேசஸ் வர நம்ம ஒரு 2-3 மாதம் இல்லை 6 மாதம் கழித்து நம்ம இத்தனை கேசஸ் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்னென்ன மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்றதை வச்சு நம்மளால் ஓரளவுக்கு ஒரு 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 பாயிண்ட்டுக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான ரெஸ்பான்ஸ் தான் அப்போ நான் அட்டார்னிஸ் கிட்ட பேசும்போது எனக்கு கிடச்சிது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் அந்த ரூல் இப்போதைக்கு இருக்குது. இந்த $100,000 ஃபீ எப்போ அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆன் ஆர் ஆஃப்டர் 21 செப்டம்பர் 2025 அப்புறம் அப்ளை பண்ணுற பெட்டிஷனுக்கு மட்டும்தான். அதுவும் அந்த பெட்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் H-1Bயாக இருக்கணும். அந்த பெனிஃபிஷரி அமெரிக்காவுக்கு உள்ளே இல்லாமல் அவங்க அமெரிக்காவுக்கு வெளியே இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வேலிடான H-1B பெட்டிஷனும் ஹோல்டு பண்ணியிருக்கக்கூடாது. அதோட அந்த பெட்டிஷன் ரிக்வஸ்ட் கான்சுலர் நோட்டிஃபிகேஷன், அதாவது அமெரிக்காவுக்கு வெளியே இருக்க கான்சுலேட்டில் போயிட்டு அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு வரணும். அப்படிங்கிற இந்த கேசஸ்க்கு மட்டும்தான் $100,000 ஃபீஸ் அப்ளிகபிள் ஆகும். இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட் ஆஃப் டேட் 21 செப்டம்பர் 2025க்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கோ, இல்லை யூஎஸ்குள்ளே இருந்து H-1B நியூ ரெனியூவல்ஸ், எக்ஸ்டென்ஷன், அமெண்ட்மெண்ட், அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ், இந்த க்ரைட்டீரியாக்கெல்லாம் அவங்க இந்த ஃபீஸ் அப்ளிகபிள் ஆகாது. இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 6 மாதம் கழிச்சு இத்தனை அட்டார்னிஸ் இவ்வளோ நம்பர் ஆஃப் பெட்டிஷன்ஸ் அவங்க அனுப்பிச்சிருப்பாங்களே, ஃபைல் பண்ணியிருப்பாங்களே, அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் கலெக்டிவாக அவங்க பார்த்து அவங்க என்ன ஒரு விஷயத்துக்கு அரைவ் பண்ணுறாங்கன்னா, டிஸ்டிங்டிவாக தெரிகிற ஒரு விஷயம் என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக இந்த நியூ H-1B பெட்டிஷனுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த மாதிரி இந்த 100,000 ஃபீஸ் சம்மந்தப்பட்டு எதெல்லாம் நியூ H-1B அப்படின்னு டிஸ்டிங்டிவாக எங்கேயுமே டிஃபைன் பண்ணப்படலை அப்படிங்கிறது ஒரு மெயின் கன்சர்னாக இங்கே ஹைலைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க இது நியூ பெட்டிஷன் எது அப்படின்னு சொல்லி டிஸ்டிங்டிவாக டிஃபைன் பண்ணாதனால ஒரு சில நேரத்தில் அட்டார்னிஸ் ஃபைல் பண்ணுற ஒரு சில ஸ்பெசிஃபிக் கேசஸ்க்கு அந்த கான்சுலர் ஆஃபீஸர் இல்லை இது சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸில் வராது, இல்லை இது இந்த க்ரைட்டீரியாவில் ஃபிட் ஆகாது, அதனால் இது நாங்கள் ஃப்ரெஷ் H-1B மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதுக்கு $100,000 ஃபீஸ் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி RFE வருது அப்படிங்கிறது அவங்களோட ஒரு மெயின் கன்சர்ன் இருக்கு. நான் கூட ஓகே ஃபைன், ஏன்னா ஒரு சில கேஸ்க்கு அந்த மாதிரி வர நாட் அ பிக் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு அந்த ஃபைலிங்கில் தப்பு இருக்கலாம், இல்லை அந்த கேஸ் அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் அந்த ஹிஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், அதனால் அவங்க இந்த க்ரைட்டீரியாக்கு வரமாட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணுறது அந்த கான்சுலர் ஆஃபீஸ்க்கு ஹி ஹேஸ் ஆல் டிஸ்கிரிஷன், ஹி கேன் டூ இட். ஆனால் இந்த அட்டார்னி டிஸ்கஷனில் இன்னொரு பாயிண்ட் கன்சர்னிங் அவங்க கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஏதோ ஒரு கேசஸ்க்கு அவங்க இந்த மாதிரி ஒரு தப்பாக $100,000 கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு RFE வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அட்டார்னிஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களாம். எப்படின்னா, இல்லைங்க இது ஃப்ரெஷ் H-1B, அதாவது நியூ H-1B க்ரைட்டீரியாவில் வராது, இவங்க ஏற்கனவே வேலிட் பெட்டிஷன் வச்சுருக்காங்க, அதனால் இதுக்கு நீங்கள் அந்த $100,000 ஃபீஸ் அப்ளிகபிள் ஆகாது, அதனால் நீங்கள் இதை இப்படி ப்ராசஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி RFE அவங்க சப்மிட் பண்ணால் கூட அவங்களுக்கு இன்டெஃபினட்டாக டிலேஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கன்சர்ன். ரெண்டாவது, ஒரு வேளை ப்ரீமியம் ப்ராசஸிங்கில் பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ப்ரீமியம் ப்ராசஸிங் போட்டால் கூட அதுலேயும் இன்டெஃபினட் டிலே இருக்குது. அண்ட்
ஒரு சில பாயிண்ட்ஸ் அவங்க ஹைலைட் பண்ணதில் என்ன ஒரு கன்சர்னிங்காக எனக்கு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து எந்த அளவுக்கு அவங்க டிலே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த H1B பெட்டிஷனே வந்து எக்ஸ்பயர் ஆகிற வரைக்கும் டிலே பண்ணுறாங்களாம். அண்ட் அதுக்கப்புறம் அந்த H1B பெட்டிஷனே வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா தென் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. த ஒன்லி அதர் ஆப்ஷன் இஸ் டு டினை த ரிக்வெஸ்ட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு சில கேசஸை நாங்கள் பார்க்குறோம். இது வந்து எங்களுக்கு கன்சர்னிங்காக இருக்குது அப்படின்னு அட்டார்னிஸ் கன்சர்ன் ரைஸ் பண்ணுறதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த ஃபாரமை பார்த்ததில் எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக USCIS வந்து அவங்க ஒரு ரூலை கொண்டு வராங்க. அண்ட் அதில் வந்து ஒரு சில ஒரு கைட்லைன்ஸு ஒரு டெஃபினிஷன்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு நாம் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணால் கூட அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 100% எங்களாலே இங்கே வந்து ஷுவராக சொல்ல முடியல. ஏன்னா ஒரு சில கேஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை இது வந்து இந்த க்ரைட்டீரியாவில் ஃபாலோ ஆகலை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து RFE கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் கேஸஸ்க்கு வந்து RFE வர்ற மாதிரி தான் நாங்கள் ஃபைல் பண்ண எல்லா பெட்டிஷனுக்கும் இருந்துச்சு அப்படிங்கிறது அவங்களோட இன்னொரு பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்படி தான் அது வந்து கொண்டு போகிறாங்க. இப்படி இருந்துச்சுன்னா எப்படி எங்களால் வந்து இன்னொருத்தங்களுக்கு ஆக்சுவலாக அட்வைஸ் பண்ண முடியும் அப்படின்னு அட்டார்னிஸ் வந்து கன்சர்ன் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு அதை பார்க்கும்போது புரிஞ்சுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக H1Bயில் இப்போ வந்து இங்கே அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறதே முதல்ல பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் முன்னாடி அது வந்து எல்லாருமே வந்து வாவ் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் இப்போது சேடான ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H1Bயில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு நிலைமை. ஏன்னா இப்போது ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை, அவங்க இந்தியாவில் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஆனால் யோசிச்சு பாருங்கள், அவங்க வந்து சிங்கிள் இன்கம், இங்கே வந்து அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கு, 2 பசங்க இருக்காங்க. இப்போது இங்கேருந்து இந்தியாவுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா ஸ்டாம்பிங் கிடைக்கிறது கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் அது எப்போ கேன்சல் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் கம்பெனியில் வந்து நீங்கள் 3 வாரத்துக்கு மேலே லீவும் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே வந்து 3 வாரத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறது எங்கள் சிச்சுவேஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு வரும்போது நிறைய உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ இந்த அட்டார்னி சொல்கிற மாதிரி இல்லை நீங்கள் திடீர்னு $100,000 ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏங்க ஏற்கனவே நாங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் தாங்க போகிறோம், நான் வந்து ஏற்கனவே வேலிட் H1B பெட்டிஷன் வச்சிருக்கேன் அப்படின்னாலும் அவங்க வந்து இல்லை இது நாங்கள் வந்து வேறு மாதிரி அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா இங்கே என்ன பண்ண முடியும்? ஸோ அப்போது அந்த H1Bயில் இருக்கிறவர் வந்து எப்படின்னா, ஒன்று இந்தியாவில் இருக்க ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு ஒரு பிரச்சனை, அங்கே போயிட்டு வரணுமா, இல்லை என் பசங்களோட ஃப்யூச்சரை வந்து கேள்விக்குறி ஆக்கணுமா அப்படின்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறது வந்து எந்த விதத்தில் வந்து இது நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ இருக்க நிறைய பேர் மனசில் வந்து தோண ஆரம்பிக்குது. ஏன்னா இது நான் எந்த ஒரு மீட்டிங்கு போனாலும் இல்லை எந்த ஒரு கெட் டுகெதருக்கு போனாலும் எல்லாரும் பேசுகிற பேச்சா இந்த டாபிக் வந்து குயிக்காக வந்துடுது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு சேட் ரியாலிட்டி. ஏன்னா H1B வீசா வந்து அவுட் ரைட் கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து இந்த சிஸ்டத்தோட ரொம்பவே வந்து ஊறி போயிருக்கு. அதனால திடீர்னு ஓவர் நைட்டு யாராலையும் வந்து இல்லை இதுக்கப்புறம் வந்து H1B வீசாவை நாங்கள் கொடுக்க போகிறதில்ல, H1B கேன்சல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சொன்ன எக்கனாமியை வந்து ஓவர் நைட் கொலாப்ஸ் ஆயிரும்னு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு சிஸ்டத்துலேயும் வந்து ஒவ்வொரு கம்பெனிஸ்லையும் வந்து எந்த அளவுக்கு H1B இருக்காங்க, எந்தெந்த கிரிட்டிக்கல் சிஸ்டம் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு நான் அந்த கவர்மெண்ட்டும் சரி இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியும் சரி இது வெல் அவேராக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு இது பண்ண முடியாது. அதனால் இது வந்து ஸ்லோவாக இந்த மாதிரி வந்து எரோட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து எல்லார் மனசுலையும் வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு சேடான ரியாலிட்டி. அந்த ஃபாரமில் அந்த விஷயத்தை படிக்கும்போது எனக்கு தோணுன மாதிரியே இது வந்து ஒரு பர்டிகுலர் சின்ன கேஸுக்காக இருக்கலாம். ஏன்னா ரேர் கேஸஸ் வந்து எல்லா சிச்சுவேஷன்லையும் வந்து ஒரு ரேர் கேஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வந்து யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இங்கே என்ன விஷயம் மட்டும் வந்து கிளியராக டிஃபைன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு முடிவும் 100% ஷுவராக எடுக்க முடியாது. அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் வந்து H1Bயில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணிட்டு வரணும், அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களால் வந்து 100% ஷுவராக நீங்கள் ஒரு எந்த பிளானும் பண்ண முடியாது அப்படிங்கிறது மட்டும் இங்கே வந்து கிளியராக தெரியுது. விச் மீன்ஸ் தட் அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது H1Bயோட இப்போ வந்து ஒரு சமீப காலமாக வந்து பின்னி பிணைஞ்சு டைப் ஆகிற மாதிரி தான் சிச்சுவேஷன் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் அந்த ஃபார்மை படிக்கும்போது எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. அது நான் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்து நான் சொன்ன விஷயத்தில் இல்லை ப்ரோ நீங்கள் இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, இது வந்து எனக்கு வந்து தப்பாக தெரியுது, இது வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமாக அவங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.